வணக்கம் வணக்கம். கலை சார், நான் கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். ஓகே சார். ஹலோ சார், சத்யா பெயில ரிலீஸ் ஆயிட்டான் சார். சத்யா பெயில ரிலீஸ் ஆயிட்டானா? ஒன்று பண்ணுங்க, அவனை ஃபாலோ பண்ணுங்க. அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் நம்ம டீமோட வந்துடுறேன். ஓகே சார். ஓகே. ஏய் ஜாக், இந்த சத்யா இத்தனை நாள் உள்ள இருந்தானே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. ஃபோன் எடுக்கிட்டு பாரு. வாங்கடா போலாம். ஹலோ, யோ நான் கலை பேசுறேன். அண்ணா கிட்ட ஃபோன் குடியா. பையா, கலை ஃபோன். சொல்லு கலை. அண்ணே, இப்போ நிலைமை ரொம்ப மோசமா இருக்குண்ணே. நீங்க பெயில ரிலீஸ் ஆனது தெரிஞ்சு ஏசி உங்களை ஃபாலோ பண்ண வந்துட்டு இருக்காருண்ணே. அண்ணே, நீங்க மாட்டிக்காம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுங்கண்ணே. கலை, இந்த சத்யா சிங்கண்டா, ஒளியெல்லாம் மாட்டா, நிப்பா. ஏசி வட்டண்டா. இந்த வாட்டி நான் அவனை தீர்த்து கட்டலையானா நான் சவுகார்பேட் சத்யா இல்லடா. ஜாக்கிரதானே. தகவல் சொல்லியாச்சா? சார் சார் அது வந்து சார். என்னையா வந்து 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 அதான் உன் வாயிலிருந்தே வந்துருச்சே. நீ அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்ட, ஆனா நான் உனக்கு உயிர் பிச்சை தர மாட்டேன். சார் 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 ப்ளீஸ் சார். இது வரைக்கும் 59 அக்யூஸ்ட போட்டு தள்ளியிருக்கேன். என்ன ஒண்ணு, 60வது ஒரு போலீஸ்காரனை சுட போறமே தான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏயா, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த மாதிரி காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு எட்டப்ப வேலை பார்க்கறதுக்கு. சார், இந்த காக்கி சட்டை எவ்வளவு புனிதமானதுன்னு தெரியுமாயா? நான் முதல்ல யூனிஃபார்ம் போடும்போது யோசிச்சு போடலையா, நேசிச்சு போட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க சார். இந்த வேலையை வாங்கி கொடுத்தது அந்த சத்யா தான் சார். அதுக்கு தான் சார் இந்த விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லைன்னா என்ன அவன் அழிச்சிருவான் சார். சார், பயமா இருக்கு சார். ஒரு போலீஸ்காரன் பேசுற பேச்சாயா அது? உண்மையான ஒரு போலீஸ்காரனுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. உண்மையா இருந்து பார், பயம் போயிடும். கலை, இந்த போலீஸ் வேலையில உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நான் திரும்ப போலீஸ்காரன் ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன். சார், ஏதோ காக்கி செடியை போட்டோமா, கடமைக்காக வேலை செஞ்சோமான்னு இருந்துட்டேன் சார். ஆனா உங்களை பார்த்த பிறகுதான் நானும் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா வாழ்ந்து சாகணும்னு ஆசைப்படுறேன் சார். சார், தயவு செய்து என்ன தண்டிச்சிடாங்க சார். நீ இது வரைக்கும் அந்த சத்யா கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்த. அதுக்கு நீ பிராயச்சித்தம் தேடிக்கணும்னா நான் அவனை என்கவுண்டர் பண்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்கோ. போ, நீயே அவனை போட்டு தள்ள. உன் கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ண, இந்த சமுதாயத்தை சுத்தப்படுத்த. சார், இங்க யாரையுமே காணோம். பையா, ஒருத்த கூட இங்க இருக்க கூடாது. சரி பையா. எல்லாரையும் பேக்கப் பண்ணும். சஞ்சய், சரி. அவன் உயிரோட இருக்கக்கூடாது. கன் கொடு. ரமேஷ், அப்பா அவன் எங்க போயிருப்பான்? சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முதல்ல நான் போறேன். என்ன யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அட்டாக் பண்ணுங்க. ஓகே.
கலை சார் டேக் கேர். எஸ் சார். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வா. சீக்கிரம். சார் அண்ணா எங்க உள்ள இருக்காரு. சத்யா 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 வாடா கலை வா. அப்புறம் ஒரு கலை எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு பாக்குறியா? உன் மாதிரி இந்த ஒரு விசுவாசம் டிபார்ட்மெண்ட்ல இருக்காண்டா. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீங்க இந்த எல்லாரும் கிளியர் பண்ணுங்க. உன்னை போலீஸ் ஆக்கந்தும் நான் தான், பணமாக்க போறதும் நான் தான். கலை கலை ஏசி வீரபாண்டியன், நீ 59 பேர் போட்டிருக்கலாம்டா. ஆனா இந்த சத்யா 99 பேர் போட்டாவன். 100ஆவதா உன்னை போட்டு தள்ளிட்டு செஞ்சுரி அடிக்கிறேன்டா. டேய், இந்த சத்யா சாவு சத்யா கையில தான் இருக்கு. விஜய் விஜய் அசோக் சார். மயக்கமாயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. ஓகே சார். வேண்டாம்மா, நீங்க இந்த கோலத்துல பார்க்க வேண்டாம். இந்த நேரம் பார்த்து என் பசங்க யாருமே என் கூட இல்லையே. சம்பந்திக்கு போன் பண்ணி சொல்லிட்டீங்க? சொல்லிட்டேம்மா, வந்துட்டு இருக்காங்க. பெண் குழந்தை பிறந்திருக்குமா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேன் டாக்டர். குழந்தை பத்திரமா? என்னம்மா செல்லம், என்னடா கண்ணு? சாரிம்மா, எங்களால குழந்தைய தான் காப்பாற்ற முடிஞ்சது, தாயை காப்பாற்ற முடியல. விஜய்! விஜய்! எங்கடா போற? நான் அம்மாடா. என்ன பார்த்து ஏன்டா பயப்படுற? விஜய்! எங்கடா போயிருந்த இவ்வளவு நாளா? ஐயோ! என்னடா இது அலங்கோலம்? விஜய்! என்னடா உனக்கு? டேய், அம்மா பாருடா. அம்மா பாருடா. இங்க பாருடா. இங்க பாரு. விஜய்! இங்க பாருடா. அம்மாவுக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சுடா. வேணா எல்லாத்தையும் சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டா. இல்லடா. ஐயோ, நீ என் புள்ளதாடா. விஜய், விஜய், அப்படி சொல்லாதடா. நீ என் புள்ளதாடா. விஜய், ஐயோ. அம்மா, இப்ப அண்ணன் எங்கம்மா? அண்ணா, அண்ணா, அண்ணா. தம்பி வந்திருக்கண்ணா, பேசுங்கண்ணா.
ஏடா அண்ணா 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 லாபா அண்ணா ஏடா என்னாச்சுமா அண்ணனுக்கு? அண்ணா தம்பி வந்திருக்கண்ணா, பேசுங்கண்ணா. அண்ணா, அண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா, என்னை மன்னிச்சிருங்கண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா. மா, மா, அண்ணா, மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்மா, நான் தான். அண்ணனை, பழைய அண்ணனை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துவோமா, கொண்டு வந்து நிறுத்துவோமா. விஜய் வேண்டாப்பா, கீழே விழுந்துருச்சுல, அதை எடுக்க கூடாது. அம்மா தேங்க்ஸ்மா. டாக்டர், யார் இந்த பொண்ணு? இவங்க வேற யாரும் இல்லைம்மா, எங்கள் ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃப் நர்ஸ் தான். ஆக்சுவலி இது வரைக்கும் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டோட இப்போ கொடுத்த சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கிட்டத்தட்ட அவருக்கு பழைய உணர்வுகள் திரும்ப கிடைச்சது மாதிரி தான். கூடிய சீக்கிரம் குணமடைஞ்சிருவார், கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி. தேங்க்ஸ் டாக்டர். நானும் வரேன்.